பயாலஜி சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு வந்து நம்ம நீட் எழுதி மருத்துவ படிப்புகள் சேரணுங்கிறது இல்லை. என்ன அது தவிர துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. பிஃபார்ம் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அதில் சிறப்பாக படித்து வர்றவங்களுக்கு இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறதா மெகட்ரானிக்ஸ் படிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் படிச்சுட்டு பிஜி லெவலில் வந்து மெகட்ரானிக்ஸ் படிக்கலாம். HCL மாதிரி கம்பெனி வந்து +2 முடித்த மாணவர்களே வந்து வேலைக்கு உடனே எடுத்து தங்கள் செலவிலேயே வந்து விட்ஸ் பிலானி அப்புறம் தனியார் 1-2 நிகர்நிலை பல்கலைக்கழகம் இணைந்து படிப்பு வேலை 2ஐயும் சேர்த்து 4 வருஷத்தில் படிச்சிடலாம். அவங்ககிட்ட வேலை பார்க்கணும். ஏன்னா சிலர் வந்து என்னென்னா, நம்மளுக்கு இன்ஜினியரிங் படிப்பான், குறைஞ்ச மார்க் எடுத்த ஒரு பையன் வந்து NIDயில் சேர்ந்தான். NIDயில் சேர்ந்துட்டு இப்போ ஆஸ்காரில் அகாடமியில் வந்து அங்கே வேலை பார்க்குறான். இப்போ ஆர்கிடெக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்தியாவில் வந்து நிறைய ஆர்கிடெக்சர் வந்து பிஆர்க்கு வந்து நம்ம கவுன்சிலிங் என்ட்ரன்ஸ் வேண்டியதெல்லாம். ஆனால் பிஆர்க்கு வந்து அந்த கிளாட் அந்த மட்டும் எழுதணும். ஏன்னா சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாண்ட்விச் கோர்ஸ் வந்து பிஹெச்டி காலேஜில் மட்டும்தான் இருக்குது. 5 வருஷ கோர்ஸ். 6 மாதம் காலேஜில் படிப்பான், 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் வேலை வைப்பான். கடந்த சில வருடங்களாக எந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் இருந்திருக்கு? இப்போ கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அப்படின்னா பல துறைகளில் இருந்தாங்களோட தகவல் தொழில்நுட்பத்துறையில் தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்பர் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க. தமிழா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மாணவரின் வாழ்க்கையில் பள்ளி பருவத்தில் 2 கட்டங்கள் மிக முக்கியமானவை. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இந்த 2 வகுப்புகளுக்கு பிறகுதான் அவர்கள் வாழ்க்கை எந்த திசையில் பயணிக்கப் போகிறது என்று முடிவெடுக்கப்படுகிறது. இதனால் இந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சரி, அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள், அது தொடர்பான சந்தேகங்கள் நிறைய இருக்கும். அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், கல்வியாளர் பொன் தனசேகரன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த முதல் கேள்வி வந்து, நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையோட ஒரு மாணவனோட வாழ்க்கையில் வந்து முதல்ல 10ஆம் கிளாஸில் தான் வந்து அவங்க அடுத்து என்ன துறை அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வருது. அப்போ அவங்க வந்து எந்த அடிப்படையில் அதை தேர்ந்தெடுக்கலாம்? அதாவது 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறதா முதல் முறையாக மாணவர்கள் வந்து ஒரு பொது தேர்வை எதிர்கொள்கிறாங்க. அந்த தேர்வில் எடுக்கிற மதிப்பெண்கள் அது வரைக்கும் வந்து எல்லாம் காமன் தான். 11ஆம் வகுப்பில் வந்து என்ன பாடப்பிரிவு எடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பொறியியல் போகிறோமா, இல்லது மருத்துவத்துக்கு படிக்க போகிறோமா, அல்லது வேறு எந்த படிப்புகளுக்கு போக போகிறோம், இல்லை வணிகவியல் சார்ந்த படிப்புகளை படிக்க போகிறோமா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான படிப்புகளை வந்து தேர்வு செய்கிறதுங்கிறது வந்து முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து மருத்துவமோ வேளாண்மையோ கால்நடை மருத்துவமோ சேரணும்னா பயாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து பொறியியல் படிப்புகளில் சேரணும், இல்லை ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் போடுற படிப்புகளில் சேரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேண்டியது இருக்குது. இப்போ அப்போ வந்து அந்த மாதிரியான பாடப்பிரிவுகள் வந்து பார்த்திங்கன்னா +1 வகுப்பில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு இருக்கும். சில சமயங்களில் வந்து என்னென்னா, இப்போயே முடிவு பண்ண மாட்டோம். மெடிக்கல் கிடைக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து இன்ஜினியரிங் போகலான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி 2 வகையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுப்பாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருப்பாங்க. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே எனக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் அவ்வளோ வராது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிப்பு எடுப்பாங்க. அப்போ மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன மாதிரியான படிப்பை படிக்கணும், எந்த மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் படிப்புகளை தேர்வு செய்யணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா கலை படிப்புகள் படிக்கிறதுக்கு வந்து கலை படிப்புகளில் வந்து குறிப்பாக வந்து வணிகவியல் சார்ந்த படிப்புகளை படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்க குரூப்பை எடுக்கணும். நம்மளுக்கு இது இல்லாமலும் வந்து கலைப்படிப்புகள் இருக்குது. இந்த 2 இல்லை அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்கள் வந்து அடுத்து என்ன போக போகிறோம், நம்ம எவ்வளோ மார்க் 10th எடுத்திருக்கோம், இதுக்கு அடுத்து எப்படி போகணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பாடப்பிரிவுகளை தேர்வு செய்கிறதன் மூலம் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம +1 +2 முடிச்சுட்டு கல்லூரியில் சேரும்போது என்ன மாதிரியான படிப்புகளை சேர முடியும் என்பதற்கான ஒரு அடித்தளம் தான் இந்த 11ஆம் வகுப்பில் பாடத்தேர்வுங்க அப்படிங்கிறது. அதை தேர்வு செய்யும் போது பார்த்தா நம்ம என்ன அப்படிங்கிறத பற்றி கலந்து பேசி அதை முடிவு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு இப்போ வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சிலர் எடுப்பாங்க. ஆனால் அதில் நம்ம வந்து ஒன்று எடுக்கும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸும் ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, பயாலஜியும் ஒரு சப்ஜெக்ட். அப்போ சில சமயங்களில் வந்து நம்ம வந்து பாட்னி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பாடப்பிரிவு எடுக்கிறோம்னா நம்ம வந்து முழுக்க அடுத்து +2 முடிச்சுட்டு பயாலஜி ரிலேட்டட் சப்ஜெக்ட் தான் போக முடியும் அப்படிங்கிறத கருத்தில் வச்சுக்கிட்டு தான் எடுக்கணும். இப்போ சட்ட படிப்புகள் இந்த மாதிரியான படிப்புகளை செய்கிறதுக்கு எல்லா சப்ஜெக்டில் இருக்கிறவங்களும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் குறிப்பிட்ட அறிவியல் படிப்புகளில் சேர்றதுக்கு பார்த்தா அந்த மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேண்டியது அப்படிங்கிறது கட்டாயம். இதெல்லாம் யோசிச்சு தான் மாணவர்கள் வந்து அந்த படிப்புகளை தேர்வு செய்யணும். பயாலஜி ப்ளஸ் மேக்ஸ் எடுக்கிறவங்க அவங்களுக்கு மெடிக்கல் வழியிலையும் போகிற வழி இருக்குது, இன்ஜினியரிங்லேயும் போகிற வழி இருக்குது வந்து. ஆனால் வந்து மெடிக்கலில் வாய்ப்பு இப்போ நீட் மாதிரி எக்ஸாம் இருக்குது, அதனால் முடியாதுங்கிறதுனால நிறைய பேர் பயாலஜி விட்டுட்டு மேக்ஸ் எடுக்கிறாங்க வந்து. இப்போ மெடிக்கலில் வந்து நீட் இல்லாமல் வேறு வாய்ப்புகள் இருக்கா வந்து? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயாலஜி சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு வந்து நம்ம நீட் எழுதி மருத்துவ படிப்புகள் சேரணுங்கிறது இல்லை. என்ன அது தவிர துணை மருத்துவ படிப்புகள் இருக்குது. பிஃபார்ம் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் ஒரு 10-20 கோர்ஸ் இருக்குது. இங்கே சென்னையிலேயே வந்து கிங் இன்ஸ்டியூட்டில் இருக்குது, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது. என்ன அந்த மாதிரி இருக்கிறதுலேயும் படிப்புகள் இருக்குது. பயாலஜி படித்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து இதே மாதிரி வந்து இந்திய மருத்துவம் தொடர்பான படிப்புகள் இருக்குது. இந்த படிப்புகள் இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து சேர்ந்து படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கால்நடை மருத்துவம், மீன்வள படிப்புகள் எல்லாம் பயாலஜி ரிலேட்டட் சப்ஜெக்ட் எடுக்கவங்க எடுத்து படிக்கலாம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் இதில் இல்லாதவங்க அந்த இதுக்கு போவாங்க. நீட் எழுதுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதே மாதிரி அறிவியல் படிப்புகளில் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஆர் படிக்கிறதுக்கு மட்டும் ஒரு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியது இருக்குது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எழுத வேண்டியதில்லை. தமிழ்நாடு இல்லை. அதே சமயத்தில் அகில இந்திய அளவில் இருக்கிற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் சேருவதற்கு வந்து நுழைவுத் தேர்வுகள்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஐஐடியில் சேர்றதுக்கு இருக்குது, என்ஐடியில் சேர்றதுக்கு இருக்குது, ஐஏஎஸ்சிஆரில் சேர்றதுக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து அதே மாதிரி அகில இந்திய அளவில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மத்திய பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வச்சுருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து சட்டப்படிப்புகளை சேர்றதுக்கு அந்த நுழைவுத் தேர்வு கிடையாது. அதே சமயத்தில் நேஷனல் லா ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த தேசிய சட்டப்பள்ளிகளில் சேருவதற்கு என்ன நுழைவுத் தேர்வு இருக்குது. அப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு எழுதுகிறவங்க வந்து +2 படிக்கிறதுக்கு முன்னாலே அதுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு விண்ணப்பிச்சிருக்கணும். அதற்கு கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டியிருக்கும். இப்போ ஐஐடி, ஜேஇ மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள், குறைந்தது 2 ஆண்டுகளாவது வந்து அந்த தேர்வுக்கு வந்து தயாரிப்பு வேண்டியது இருக்குது. நீட்டுக்கும் அது மாதிரியான தயாரிப்புகள் வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இந்த +2 முடிச்சுட்டு அடுத்த ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு கேள்வி வருது. சிலருக்கு வந்து சில பாடத்தில் வந்து விருப்பம் இருக்கும், அந்த பாடம் நல்லா வரும் வந்து. ஆனால் சில பாடங்களில் தான் வேலைவாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த அடிப்படையில் முடிவு பண்ணலாம்? விருப்பப்பட்ட பாடத்தை படிக்கிறதா, இல்லை வேலைவாய்ப்புகள் அதிகரிக்க படிக்கிறதா? இப்போ எப்படின்னு கேட்டால், படிப்புகள் அப்படிங்கிறதுல வந்து படிப்பில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறது எதுவும் கிடையாது. எப்பயுமே எந்த படிப்பையும் பிரமாதமாக படிக்கிறவங்களுக்கு இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னலாம் சொல்ல முடியாது. அதில் சிறப்பாக படித்து வர்றவங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து என்னென்னு கேட்டால், இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கே வாய்ப்புகள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி படிக்கிறவங்களுக்கு இருக்குன்னா, அதில் இருக்க டாப் 10% தான் வேலை கிடைக்குது. அதாவது படிப்போட திறமையும் தகுதியும் வளர்த்துக் கொள்கிற மாணவர்களுக்கு தான் அந்த வேலைவாய்ப்பு இருக்குது. வெறும் மதிப்பெண்கள் மட்டுமே டிகிரி முடிக்கிறவங்களுக்கு போதாது. அந்த திறமையும் தகுதியும் வேணும். அதை வளர்த்து கொள்கிறது அப்படிங்கிறது வந்து கல்லூரியில் சேர்ந்த பிறகு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுறதுக்கு முக்கியத்துவத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கும் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் வேலை. அதனால் வேலைவாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுக்கு விரும்பாத படிப்பில் சேர வேண்டியதில்லை. விரும்பிய படிப்பில் சேரும்போது வந்து பிரகாசமாக முடியும், பிரகாசமாக படிக்க முடியும். அதனால் வேலைவாய்ப்புகளும் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படிப்பு படிச்சுட்டு நம்ம வந்து பிஜி படிக்கலாம், அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். உடனே இப்போ 4 ஆண்டு படிப்புகள் முடித்த உடனே கிடைக்கும். நம்மளுக்கு என்னென்னா படிப்பு வந்து முக்கியம். அதே மாதிரி இன்ஸ்டியூஷன், எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்றோம், நல்ல இன்ஸ்டியூஷனில் கிடைக்கிறதா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், அதில் வந்து இப்போ உதாரணமாக வேலைவாய்ப்புகளுக்காக நம்ம படிக்கும்போது வந்து இப்போ பார்க்கும்போது இப்போ கடந்த சில வருடங்களாக எந்த துறையில் அதிக வேலைவாய்ப்புகள் இருந்திருக்கு? இப்போ கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அப்படின்னா பல துறைகளில் இருந்தாங்களோ தகவல் தொழில்நுட்பத் துறையில் தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்பர் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க. சில இதில் படித்து வர்ற மாணவர்கள் எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், இது இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்க சில படிப்புகள் மேலே வந்து இப்போ மக்களுக்கு அதிக ஆர்வமும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்றதுக்கே ஆளுகளில் வேலை கிடைக்கலன்னு சொல்லி கொஞ்ச நாள் விட்டு போகிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் எந்த படிப்பு அடித்தவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ சிவிலுக்கு வந்து இன்றைக்கி முக்கியத்துவம் இல்லாத மாதிரி தோணலாம். ஆனால் கட்டட வேலைகள் அப்படிங்கிறது, கட்டுமான பணிகள்ங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு கூடிய விஷயம். ஏன்னா சாலைகள், பாலங்கள் போடுறது, என்ன இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கான வேலைகள் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி இயந்திரங்களின் பயன்பாடு அப்படிங்கிறதும் தொடர்ந்து இருக்கும். அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து படிப்புகளை வந்து இந்த படிப்பில் இருக்குது, இந்த படிப்பில் வேலை இல்லைங்கிறதில்ல. அந்த படிப்பில் சேர்வது, அந்த சேர்ந்து திறமையாக பயன்படுத்துகிறவங்களுக்கு உடனடி வேலை இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ், கவர்மெண்ட் சர்வீஸ் வச்சுருக்காங்க, அதில் சேர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ இன்ஜினியரிங்கில் தமிழ் வழியில் படித்தவங்களில் வந்து சிலர் வந்து இருக்குது, கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும். அப்போ வந்து என்னென்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து எதில் படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எப்படி படித்து வர்றோம் அப்படிங்கிறத பற்றி தான் வேலை வாய்ப்புங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம்,
தொடர்ந்து பலருக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும், பலருக்கு கிடைக்காமல் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அதுக்கான தகுதிகளை வளர்க்குறத பற்றி தான் நம்ம வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு வந்து முக்கியத்துவப்படுத்த வேண்டியது இருக்குது. இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எதிர்காலத்தில் சில துறைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து புதுசாக உருவாகி வரும் வந்து. ம். அதில் வேலை வாய்ப்புகள் புதுசாக நிறைய உருவாகும். அப்படி எதிர்காலத்தில் எந்த துறைகள் உருவாகி புதிய வரும்? பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய புது துறைகள் வந்துகிட்டு இருக்கு. அது வந்து என்னென்னா அதனோட தாக்கம்ங்கிறது வந்து பல்வேறு துறைகளுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இது வந்து தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறது மாதிரியான இது இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேனோ டெக்னாலஜி வந்து மருத்துவத்துறையில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து பயோடெக்னாலஜி தான் ஒரு புது துறையாக வந்துச்சு, அதுலேருந்து நேனோ டெக்னாலஜி வந்திருக்கு. அப்போ வந்து என்னென்னு கேட்டால் தொழில்நுட்பங்களும் படிப்புகளும் புதுசு புதுசாக வரும். ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து முன்னால் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருந்தது, அதான் வந்து கோர். அதுக்கப்புறம் வந்து இப்போ மெகாட்ரானிக்ஸ்னு இருக்குது. ஏன்னா இப்போ வந்திருக்கிற கருவிகள் சாதனங்களில் வந்து மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட பயன்பாட்டை விட எலக்ட்ரானிக்ஸ் பயன்பாடை சேர்த்துருக்கு. அதனால மெகாட்ரானிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு வந்து அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்துருக்கு. நம்ம வந்து என்னன்னு கேட்டால் அடிப்படையில் வந்து நம்ம வந்து படிக்கும்போது கோர் பிரான்ச் தான் எடுத்து படிக்கணும். இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறதா மெகாட்ரானிக்ஸ் படிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் படிச்சுட்டு பிஜி லெவலில் வந்து மெகாட்ரானிக்ஸ் படிக்கலாம். ஆட்டோமொபைல் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இளநிலை பட்ட படிப்பில் எடுக்கும்போது நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும், இதில் இருந்து இந்த துறைக்கே போய் செக்ரிகேட் பண்ணிடுறோம், இந்த துறைக்கு மட்டும் தான் போக முடியுதுன்ட்டு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஜி லெவலில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போகிறவங்க இருக்காங்க. இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த துறையில் மட்டும்தான் சார்ந்து போக முடிவதற்கான அதிக சாத்தியங்கள் இருக்குங்கிறதுனால இருக்குது. இப்போ பெரும்பாலும் எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச் இருக்கவங்களும் சாஃப்ட்வேர் சைடில் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வந்து வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள், அறிவியல் பட்டப்படிப்பு படித்த மாணவர்களை வந்து பிஎஸ்சி படித்தாலும் சரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க உட்பட அந்த மாணவர்களை வந்து ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து பயிற்சி கொடுத்து தயார்படுத்தி விட முடியுங்கிறதுனால தான் வந்து இன்ஜினியரிங் மாணவர்களைப் போலவே வந்து பிஎஸ்சி படித்த மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா HCL மாதிரி கம்பெனி வந்து +2 முடித்த மாணவர்களே வந்து வேலைக்கு உடனே எடுத்து தங்கள் செலவிலேயே வந்து விட்ஸ் பிலானி அப்புறம் தனியார் 1-2 நிகர்நிலை பல்கலைக்கழகம் இணைந்து படிப்பு வேலை ரெண்டையும் சேர்த்து 4 வருஷத்தில் படிச்சிடலாம். அவங்ககிட்ட வேலை பார்க்கணும். இஸ்ரோ மாதிரியில் போகணும், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களில் இஸ்ரோ மாதிரியான பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு உடனே வேலை இருக்குது. இங்கே ஏரோநாட்டிக்கல் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் ரிலேட்டட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப கம்மி. HAL மட்டும்தான் இருக்குது பெரிய நிறுவனங்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் அவங்கவுங்க நிறுவனங்கள்லேருந்து ஆட்களை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேர் படித்து இங்கே UG லெவலில் படித்தோம்னா நம்ம வேலை வாய்ப்பு வந்து அதை நம்பி மட்டுமே இருந்துகிட்டு இருப்போம். அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மாறிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் ஏரோநாட்டிக்கெல்லாம் பிளேன் மட்டும் இருந்தது, இப்போ ஹெலிகாப்டர், என்ன ராக்கெட்ரி, என்ன சேட்டலைட்ஸ் அப்படிங்கிற மித்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறதுனால ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மாறிடுச்சு. அப்போ வந்து அந்த நம்ம வந்து முதல்லையே ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறத விட எடுக்கலாமா, எனக்கு அதில் விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க எடுக்கலாம். அதுலேயே தான் போக போகிறோங்கிறதுல வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதில் சிறப்பாக படிக்கணும். நம்ம வந்து ஒரு ஆர்டினரியாக சராசரியாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இதில் படித்து இப்படி வந்துடலாம். அப்படி வர்றது தான் நல்லதாக இருக்குங்கிறது தான் வந்து பொதுவாக வந்து இந்த பொறியியல் படிப்புகள், தகவல் தொழில்நுட்ப படிப்புகளை பொறுத்த என்ன பேராசிரியர்கள்லாம் சொல்கிற அறிவுரைங்கிறது அதை தான் இருக்குது. இப்போ +2 முடித்த பிறகு இப்போ குரூப் 1 இப்போ படித்தவங்க வந்து உதாரணமாக பயாலஜி மேக்ஸ் முடித்தவங்களுக்கு அது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி படிச்சிருக்காங்க, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க, பயாலஜி குரூப்பு அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நிறையா இருக்குது. MBBS படிக்கலாம், என்ன இந்திய மருத்துவத்துறையில் படிக்கலாம், BDS படிக்கலாம், B.Pharm படிக்கலாம், Pharm D படிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், ஃபிஷரிஸ் படிக்கலாம், ஹார்டிகல்ச்சர் படிக்கலாம், என்ன ஃபாரஸ்ட்ரி படிக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் பயாலஜியில் வந்து மைக்ரோபயாலஜி இருக்குது, அப்புறம் வந்து ஆப்டோமெட்ரி படிக்கலாம். உங்களுக்கு மெடிக்கல் டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து ஒரு 10-20 கோர்ஸ் இருக்குது நிறைய. அது வந்து கிங் இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தராங்க, மெட்ராஸ் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த மாதிரியான கோர்ஸ்கள்லையும் சேரலாம். பயாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி கால்நடை மருத்துவம் இருக்குது. கால்நடை மருத்துவத்திலேயே வந்து அங்கே வேறு சில கோர்சஸ் எல்லாம் இருக்குது. BBS இல்லாமல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இருக்குது. மீன்வளத்துறையிலையும் அதே மாதிரி வந்து என்ன மீன்வளம் இல்லாமல் வேறு சில படிப்புகள் இருக்குது. இது வந்து பயாலஜி குரூப்புக்கு. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நேரடியாக வந்து BSc ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, என்ன அந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கலாம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வந்து சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் மாதிரியான சிறப்பு கல்வி நிறுவனங்கள் இருந்துகிட்டு இருக்கு.
இது இது தவிர வந்து இன்ஜினியரிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்குது. இன்ஜினியரிங் படிப்புகள் வந்து கவுன்சிலிங் மூலம் சேரலாம், நேரடியாகவும் சேரலாம், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்குல, இல்லை இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி வந்து ஐஐடி மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்குல, ஐஏஎஸ்சிஆர் மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியே வந்து கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. சயின்ஸ் படித்த மாணவர்களை +2 நிலையிலேயே எடுத்து 5 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த படிப்புகளை படிக்க வைக்கிறதுக்கான இது இருக்குது. இப்போ மனோன்மணியம் சுந்தரனாரில் வந்து படிக்கிற பையங்க இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிற பையங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து சில இடங்கள்ல இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் 5 வருஷ கோர்ஸ் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா படிக்கிறதுக்கு வந்து சப்ஜெக்ட் இதெல்லாம் இல்லாமல் பயாலஜியாக இருக்கட்டும், என்ன மேத்ஸ் படித்தவங்க வந்து என்ன படிக்கலாம்னா, நம்ம வந்து எனக்கு வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் சேரலாம், என்ன நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைனில் சேரலாம். எனக்கு இன்ஜினியரிங் டிசைனில் தான் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குன்னா ஐஐடி டிஎம் அப்படின்ட்டு சிறுசேரியில் இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஐஐடி மாதிரி, அதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு எழுதி அது சேரலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஜென்ரலாக எல்லா வகையான படிப்புகள் சேர்றதுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரியான படிப்புகளில் சேர்றதுக்கு வந்து நீங்கள் எந்த படிப்பு எடுத்தாலும் சேரலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு வந்து நம்ம டிவியேட் பண்ணி போகிறது அப்படிங்கிறது, இதில் படிச்சிருக்கவங்களே மேத்ஸ் படிச்சுட்டு நான் வந்து சிஏ போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இடையில வந்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் எழுதிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மொழியே போகிறதுக்குங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இந்த இப்போ அறிவியல் துறை இருக்குது. முன்னே வந்து என்னென்னா நம்ம இன்ஜினியரிங் வச்சுருக்கோம், பியூர் சயின்ஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேயே நிறைய இருக்குது. இதில் வந்து பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. என்ன அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஐஐடிஸில் வந்து எம்எஸ்சி இருக்குது, இன்டகிரேட்டட் எம்எஸ்சி வந்து இருக்குது. இன்டகிரேட்டட் எம்எஸ்சி திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. நம்ம வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ வந்து என்னென்னு கேட்டால் பிஎஸ்சி எட், எம்எஸ்சி எட் அப்படின்ட்டு மைசூரில் வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. அங்கே வந்து இதில் வந்து நேரடியாக என்ட்ரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. சவுத்தில் இருக்கவங்க வந்து அந்த இதில் சேரலாம். அதில் சேர்றவங்களுக்கு என்னென்னு கேட்டால் ஐஐடிக்கு நிகராக வந்து அந்த சயின்ஸ் சப்ஜெக்டை சொல்லித் தருவாங்க. அதோட டீச்சிங் சயின்ஸையும் சொல்லித்தராங்க. அதில் படிக்கிறவங்க நிறைய பேர் முடிச்சுட்டு வந்து இப்போ நிறைய பேர் சயின்டிஸ்ட்டாக வந்துடுவாங்க. 5 வருஷம் எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே கல்பாக்கம் அந்த மாதிரியான இடங்களில் வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பு ஃபெலோஷிப் கிடைச்சி அங்கே படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு வந்துடுவாங்க. நம்ம வந்து அந்த சப்ஜெக்ட் இது இல்லாமல் நம்ம ஹியூமனிட்டிஸ் சைடில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹியூமனிட்டிஸ் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒன்று லாங்குவேஜஸ் படிக்கலாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம், வேறு லாங்குவேஜஸ் ஃப்ரெஞ்சு மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். ஹிஸ்ட்ரி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து இருக்கிறதுக்கு நேரடியாக சேர்க்கறதுக்கான அறிமுகப்படுத்திருக்காங்க. நம்ம இங்கேயே சேரலைனாலும் திருவாரூரில் வந்து இன்டகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸில் 3 வருஷம் அங்கே படிச்சிட்டோம்னா 2 வருஷம் என்ட்ரன்ஸே எழுதாமல் நேரடியாக இங்கே வந்து படிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸ் இல்லாமல் வந்து சிஏ, ஏசிஎஸ், காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த மாதிரியான 3 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் காலேஜில் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கும் இப்போ படிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் பிகாம் படிச்சுட்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சேர்த்து படிக்கலாம். அப்போ வந்து டிகிரி முடிக்கும்போது 2ஐயும் சேர்த்து ஒருமையாக முடிச்சிடலாம். சிஏ படிக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. சிஏ படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, +2 முடிச்சுட்டு நிறைய ஆடிட்டர்கிட்ட போயிட்டு தனியாக வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிகாம் படிப்பாங்க. அப்படி படிச்சுட்டு வரும்போது 2 சேர்த்து ஒன்று போல் முடிக்கலாம், இல்லை ஒரு வருஷம் முன்ன பின்ன ஆகலாம். இப்போ லா காலேஜ் படிக்கிறவங்க நான் வந்து கம்பெனி லாஸ் இல்லை ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து என்னென்னா கம்பெனி செக்ரட்டரிஷிப் படிப்பு தனியாக இருக்குது, அதுலேயும் சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம லா காலேஜ் 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இதில் ஆனால் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருக்குது. நிறைய லா காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது. அங்கேயே வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து 80%க்கு மேலே மார்க் எடுக்கிற மாணவர்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் சேர முடியும். அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. வந்து மாணவர்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது, மார்க் நிறையா இருக்குது அப்படின்னா அதில் சேரலாம். நான் நல்லா படிக்கிற பையன் இன்னும் கொஞ்சம் லா காலேஜ் படிக்கிறேன்னா நேஷ்னல் லா ஸ்கூல் வந்து பெங்களூரில் மட்டும்தான் முதல்ல இருந்து இப்போ நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்குது. திருச்சியில் நேஷ்னல் லா ஸ்கூலில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% சீட் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து கிளாட் இந்த எக்ஸாமினேஷன் எழுதணும். அந்த எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் எழுதுனோம்னா நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது. இதே மாதிரி பார்த்தா நான் ஆர்டினரியாக தான் மார்க் எடுப்பேன், ஆனால் எனக்கு டிசைனிங் இருக்குன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் வந்து அஹமதாபாத்தில் இருக்குது, இப்போ பெங்களூர் ஹைதராபாத்ல எல்லாம் இருக்குது. அதில் வந்து சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு டிசைன் படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. அது ஒரு முக்கிய இல்லை. நான் வந்து இவங்களே வந்து படிப்பாங்க. நம்ம வந்து பிஎஃப்ஏ கோர்ஸ் இருக்குது இங்கே மெட்ராஸில் இருக்குது, கோயம்புத்தூரில் இதில் கும்பகோணத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து மகாபலிபுரத்தில் வந்து சிற்பக்கலையில் ஆர்கிடெக்சர் டெம்பிள் ஆர்கிடெக்சரில் பிடெக் ப்ரோக்ராமுக்கு அதில் மேத்தமெட்டிக்ஸ் சேர்த்து இருக்கணும். அப்போ வந்து என்னென்னா நம்ம எது சேர போகிறோம் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன் நிறையா இருக்குது.
இந்த ஒரு என்னன்னு கேட்டால் இந்த ஆப்ஷனை வந்து எல்லாருக்கும் எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சுனா இந்த படிப்பில் சேருவேனே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காண்டி தான் இந்த தகவல்களை வந்து ஒரு பரவலாக்கி சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது. ஏன்னா சிலர் வந்து என்னென்னா நம்மளுக்கு இன்ஜினியரிங் படிப்பான் குறைஞ்ச மார்க் எடுத்த ஒரு பையன் வந்து என்ஐடியில் சேர்ந்தான். என்ஐடியில் சேர்ந்துட்டு இப்போ ஆஸ்காரில் அகாடமியில் வந்து அங்கே வேலை பார்க்குறான். அவன் வந்து முதல்ல என்ஐடியில் சேர்ற வரைக்கும் தான் ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவன் படிப்பு முயற்சியெல்லாம் அவனுக்கு இருக்கு. அப்போ வந்து என்னன்னு கேட்டால் நீங்கள் அந்த தகவல்கள் வந்து சொல்கிறதுக்குங்கிறதுக்கு வந்து ஒரு இல்லை ஒரு கைதூக்கி விடுதல் அப்படிங்கிறது வேண்டியது இருக்குது. ஒரு பையன் பெரம்பலூர் பையன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதாரண படிச்சுக்கிட்டு இருந்த பையன் நல்லா படித்தான். கவர்மெண்ட் ஸ்கூல் பையன். அவனை வந்து படித்து இதில் சேர்ந்தான். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கேம்பஸில் திருச்சி கேம்பஸில் பிஇ சேர்றான். அங்கே முடித்த உடனே அவனுக்கு வந்து கேட் எழுதி அவனுக்கு வந்து என்னென்னா என்ஐடியில் வந்து எம்டெக் முடிக்கிறான். அப்புறம் ஐஐடி கான்பூரில் வந்து பிஹெச்டி பண்ணுறான். இப்போ ஐஐஎம் லக்னோவில் வந்து லெக்சரராக வேலை பார்க்குறான். அப்போ வந்து அவனோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து ஒன்றை படிக்கிறான், ஒரு ஸ்டெப்புக்கு தூக்கி விட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க தன்னை போல் போயிடுவாங்க. அந்த மாணவர்களுக்கு வந்து வழிகாட்டுதலும் உதவியும் வேணும். அப்போ வந்து ப்ளஸ் டூங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமானதாக ஆகுது. அந்த ப்ளஸ் டூவில் எடுக்கிற மதிப்பெண்களும் முக்கியமானதாகுது. அதற்கு அடுத்த ஆனால் ப்ளஸ் டூவில் படிக்கும் போதே அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல, அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஐஐடியிலேயே வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்க தான் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடீஸும் இங்கிலீஷ் ஸ்டடீஸ் 2 இருக்குது. அடுத்த வருஷம் வந்து எக்கனாமிக்ஸ் கூட கொண்டு வர போகிறாங்க, இன்டகிரேட்டட் எம்ஏ. அதுக்கும் ஐஐடி ஜேஇ முடிக்கணும். ஆனால் அதில் படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து வெவ்வேறு இடங்களில் என்னென்ன இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இதில் வந்து சோஷியல் சயின்ஸ் பாம்பேயில் இருக்குது. அவங்ககிட்ட வந்து சில கோர்ஸ் இருக்குது. பிஏ சோஷியல் ஒர்க் இருக்குது, பிஏ சோஷியாலஜி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பிகாம் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லேடி ஸ்ரீராம் காலேஜ் டெல்லியில் வந்து பிகாம் படிக்கிறதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் கோர்ஸு. ஈரோட்டில் இருக்க பையங்க தான் அதில் வந்து மெஜாரிட்டி மார்க் வச்சு எடுக்கிறதுனால போய் சேர்ந்துடுறாங்க. 28 பேர் 60-70 பேர் இருக்கிற இதில் 28 பேர் அங்கே இருக்க சேர்றான், மார்க் வச்சு போய் சேர்றான். அங்கே வந்து பிகாம் நல்லா சொல்லித்தராங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். இப்போ ஆர்கிடெக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில் வந்து நிறைய ஆர்கிடெக்சர் வந்து பிஆருக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் என்ட்ரன்ஸ் வேண்டியதில்லை. ஆனால் பிஆருக்கு வந்து அந்த கிளாட் அந்த மட்டும் எழுதணும். ஆர்கிடெக்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி அந்த மார்க்கும் +2 மார்க் வச்சு தமிழ்நாட்டில் எடுக்கிறான். ஆர்கிடெக்சர் ஸ்கூல் வந்து டெல்லியில் பாம்பேலாம் இதோட பிரமாதமான சொல்லிக் கொடுக்குற அமைப்புகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சிவில் இன்ஜினியரிங் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆர்கிடெக்சரும் அது வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 5 வருஷ கோர்ஸ். இப்போ இன்ஜினியரிங்லேயே வந்து எல்லாருக்கும் 4 வருஷ கோர்ஸ் இருக்கிறது தான் தெரியும். என்ன சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாண்ட்விச் கோர்ஸ் வந்து பிஹெச்டி காலேஜில் மட்டும்தான் இருக்குது. 5 வருஷ கோர்ஸ். சாண்ட்விச் அப்படின்னா சாண்ட்விச்சில் இருக்கிறது மாதிரி 6 மாதம் காலேஜில் படிப்பான், 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் வேலை வைப்பான், 6 மாதம் திரும்ப காலேஜில் படிப்பாங்க, திரும்ப 6 மாதம் இண்டஸ்ட்ரியில் போய் ட்ரைனிங் எடுப்பேன். அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து வர்றதுனால அந்த மாதிரி படிப்பை படிக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பிஜி முடிக்கிறோம், இப்போ யூஜி முடிக்கிறோம், யூஜி முடித்தோடனே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலர் என்ன நினைப்போம், பிஜி படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதை டிவியேட் அப்போ படிக்கிறதுக்கு அப்படின்னா கடைசி வருஷத்துலேயே என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். இப்போ கேட் மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நம்ம பிஜி சேர்ந்தோம்னா நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. இப்போ எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா சிஏடி கேட் என்ன மேட் இந்த மாதிரி இருக்குது. பிஇ முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் சைடு போகிறவங்க அந்த இதுக்கும் வந்து லாஸ்ட் இயர்லேயே தயாராகிடணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து பெட்டராக இருந்துக்கும். அந்த நம்மளது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் இருக்குது, எம்எஸ்சி முடிக்கிறோம், ஆனால் வந்து காலேஜில் இந்த பிஹெச்டி சேரணும் அப்படின்னா அதுக்கு வந்து கேட் எழுதுறதுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாம் வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி படித்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கேட் முடிச்சுட்டு பிஹெச்டி சேர்ந்தோம்னா 38,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். அப்போ வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு சண்டேயும் ஒருத்தர் சத்யநாராயணன் ப்ரொஃபஸர் இதில் இருக்கிறார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். அவரும் அவர் ஒய்ஃபும் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக அவங்க சொந்த செலவில் வந்து இலவசமாக கோச் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட படித்த பையங்க இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லையும் நிறைய இடங்களில் பிஹெச்டி முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அவர் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ கூட அது விடாமல் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கமிட்டட் ஆட்கள் இருக்காங்க. அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிச்சுறதுக்கு வந்து அந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்கிறது தெரியாது. வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு போயிடலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளை வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து இந்த கடைசி வருஷம் படிக்கும்போது நம்ம வந்து யூஜி முடித்த உடனே வந்து சிவில் சர்வீஸ்க்கு தயாராகிறது, பேங்கிங் சர்வீஸ்க்கு தயாராகிறது,
இந்த மாதிரியான தயாரிப்புகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான தகுதிகள் என்னென்ன இருக்குது, அவென்யூஸ் என்னங்கிறதுக்கு அதுக்கு முன் தயாரிப்புகளையும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா தான் அந்த நம்ம படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கு இடையில இருக்கிற இடைவெளியை வந்து குறைக்க முடியும். நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ப்ராடாக வச்சுருக்காங்க. இப்போ ஐடிஐ முடித்தவங்களுக்கு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. இப்போ இந்த கிண்டியில் அதில் சேர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களே வந்து தனித்தனியாக வந்து ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சில கோர்ஸுகள் சொன்னீங்க வந்து அது மாதிரி இப்போ உதாரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ஃபிசிக்ஸ்னு கோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்ஸ்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இருக்காது, சில இடங்களில் 1-2 இடங்களில் தான் இருக்கும். இப்போ அது மாதிரி படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வந்து போட்டிகள் குறைவாக இருக்கும் வந்து. அந்த மாதிரி ரேராக இருக்கிற கோர்ஸ்கள் என்ன? இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னு ஐஐடி மெட்ராஸில் இருக்குது. இருக்கிறதுலே வந்து அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இதை விட இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரேர் கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ், சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.